உடலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் கூழ். குளிச்சுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன் கண்ணு கலங்குது? என்ன ஆகுது? என் பேர் பாண்டியம்மாப்பா. 4 வருஷமா கூழ் கடை போட்டிருக்கேன். வீட்டு கஷ்டம், 2 பேரும் பாடுபட்டாதான் கொஞ்சம் முன்னுக்க வர முடியும் அப்படின்னு. நம்ம வீட்டில் பதறாம வரலாம், பதறாம போகலாம். அவர் இளநிக்கு வியாபாரத்துக்கு போறாரு. அவர் ஏதோ செலவுக்கு தருவார். போதுமன்ற அளவுக்கு போகுது. நாங்கள் 2 பேர் தான். வியாபாரம் ஓடலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் கூழ். அது மறுநாள் உபயோகப்படுத்த முடியாது. அது டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. குளிச்சுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. மதுரைக்குள்ளே இடம் வாங்கி வீடெல்லாம். இப்ப எல்லாம் இருக்கு. ஏன் கண்ணு கலங்குது? என்ன ஆகுது? என்ன ஆச்சு? நல்லா இருக்கும். அது சந்தோஷமா சொல்லலாம்ல, அதையே கண் கலங்குறீங்க. ஆமா, இப்ப ஒரு கூழ் வந்து 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கு சொம்பு தரீங்க. 10 ரூபாய்க்கு அந்த சொம்பு கிட்டுமா? பசியா மாத்திரம்லப்பா. பணம் தேவையில்லைப்பா. பணம் எப்பயும் சம்பாதிக்கலாம். அது தேவையில்லை. இருக்கிறது தக்கன தான் சிக்கனம் பண்ணணும். இருக்கிறது தக்கன சாப்பிடணும். ஆடம்பரம் தேவையில்லைல. ஆடம்பரம் வந்து அது நல்லா இருக்காது. வீட்டுல இருக்கீங்க, இல்ல உழைக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, உழைக்கிறீங்க. இது போரே அடிக்கலையா உங்களுக்கு? இல்லப்பா, அது அவ்வளோதான். பாடுபடணும்ல. அப்போதானே 4 பேர் நல்லா இருக்க முடியும். பாடுபடணும். அடுத்தவங்களை ஏமாத்தாம பாடுபடணும்.